ஜனவரியில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 என தமிழக அரசு சில முக்கிய தகவல்கள் வெளியிட்டுள்ளன. இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக திமுக அரசு வெளியிட உள்ளதாக திட்டமிட்டுள்ளது. வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்கிலேயே டிபிடி மூலம் செலுத்தப்பட வாய்ப்புள்ளது. வங்கி கணக்கு இல்லாதவர்கள் அல்லது தொழில்நுட்ப சிக்கல் உள்ளவர்களுக்கு எப்போதும் போல ரேஷன் கடைகள் மூலமாகவே ரொக்க பணம் விநியோகிக்கப்படும். பொங்கல் பரிசுக்காக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்புகளை கொள்முதல் செய்யும் முதற்கட்ட பணிகளை அரசு ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஜனவரி மாதத்திற்கான 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசாக ரூபாய் 3000 என மொத்தம் ரூபாய் 4000 இல்லத்தரசிகளின் கைக்கு கிடைக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 ரூபாயை குறித்தும் முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 5000 வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்து ஆணையிட வேண்டும் என்று கட்டுமான தொழிலாளர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்கம் வழங்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்காமல் இருந்தது பல விமர்சனங்களை எழுப்பியது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை மாதம் வழங்குவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கம் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரையுடன் முழு கரும்பும் வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட CITU கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பண்டிகை தொகுப்புடன் ரூபாய் 5000 வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் தலைமை வகித்தார். இதில் கட்டுமான தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதித்துறை அமைச்சகம் மற்றும் அதிகாரிகளுடன் பலகட்ட ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது. இந்த பொங்கல் பரிசு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் டோக்கன் விநியோகம் தொடர்பான விவரங்கள் மிக விரைவில் தமிழக அரசிடமிருந்து வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அனைத்து தகவல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா தலைமை செயலக வட்டாரங்களில் இருந்து கசிந்த தகவல்களின் அடிப்படையில் அமைந்தவை. இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அதை பத்தின முழுமையான விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. RBI வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்பு. கண்டிப்பா இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தாங்க. வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய RBI தான் அனைத்து வங்கிகளுக்குமே தலைமையான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றதுதான் அனைத்து வங்கிகளுமே கேட்கணும். இப்போ சமீபத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் முழுக்க ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சேவைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ரொம்ப அதிகமாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றதுமே நடக்குது. இதில் சில ஸ்கேம்ஸுமே நடக்குதுங்க. மோசடிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால் ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்கள் நிதி தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று
கொடுத்திருக்காங்க. ஒரு அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அதாவது நீங்க SBIல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒஃபிஷியல் வெப்சைட் நமக்கு www.sbi.com அப்படின்னு போட்டாதான் வெப்சைட் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இதுதான் வந்து கரெக்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போவோம். ஆனா இனிமே வந்துட்டு பேங்கோட வெப்சைட் வந்துட்டு வேறு விதமா மாறப்போகுது. இனிமே இதுதான் ஒஃபிஷியலான பேங்கோட வெப்சைட் அப்படின்றத இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி .com அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதற்கு மேல ஒவ்வொரு பேங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா bank.in இதுதான் ஒஃபிஷியலான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ ABC அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா www.abc.com அப்படின்னு போட்டாதான் நார்மலா ஒஃபிஷியல் வெப்சைட்டா இருக்கும். ஆனா இதற்கு மேல பாத்தீங்க அப்படின்னா www.abc.bank.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் தான் இனிமே ஒஃபிஷியலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது bank.in அப்படின்னு வரும். ஸோ இந்த அறிவிப்பை தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே .com அப்படிங்கிறது எந்த பேங்க்குக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே நீங்கள் உங்கள் பேங்க்கோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா bank.in அப்படின்னு லாஸ்ட்டாக வர்றது தான் உண்மையான வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அத்தனை வகையான பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே இது வந்து பொருந்தும். பேங்க்குக்குமே வந்து அனைத்து பேங்க்குமே வந்து பொருந்தும். இப்போ SBI, இந்தியன் பேங்க் இந்த மாதிரி எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி வெப்சைட் தான் இனிமே ரியலான வெப்சைட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவை தான் இப்போ RBI வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு. இதனால ஸ்கேம் அப்படிங்கிறது குறையும். நாமளும் வந்து நம்மளோட உண்மையான ஒஃபிஷியல் வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க மாட்டோம். இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம்.